காங்கிரஸ் இந்தியாவுடைய தேச துரோகி ராகுல் காந்தி தேச துரோகியாக செயல்பட்டு வருகிறார், மாணவர்களை தப்பான வழியில் இருந்தார். 32 பேரோட இன்னைக்கு முற்றுகையிட அண்ணன் நாயனார் ராஜேந்திரன் அவர்களுக்கு காங்கிரஸ் கட்சி ஆஃபீஸ்க்கு வந்திருப்பாங்கன்னு நினைச்சேன். இங்கே வடை ஸ்வீட்லாம் வச்சிருந்தான். ஆனால் 32 பேரையும் தமிழ்நாடு காவல்துறை தூக்கிட்டதாக கேள்விப்பட்டேன். பத்திரிகையாளர் நிறையா இருந்தாங்க. 32 தலைகள் தான் தெரிஞ்சிச்சு பாஜகவுடைய தலைவர்கள். அவர்களை பொறுத்த மட்டும் நாயனார் ராஜேந்திரன் அவர்களுக்கு நான் சொல்ல விரும்புறதெல்லாம், நீட்டை கொண்டு வந்தது நீங்கள் 2016. 2017 நம்முடைய அனிதா உடைய தற்கொலை என்பது மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டை உலுக்கிச்சு. அப்போவே சொன்னோம் நீட்டு தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது, தமிழ்நாட்டுக்கு வேணாம்னு சொல்லி. 2019 தேர்தலில் ராகுல் காந்தி அவர்கள் சொன்னார், தமிழ்நாட்டுக்கு நீட் வேணாம்னு சொன்னால் நாங்கள் ஆட்சி அமைச்ச உடனே நீட்டை தமிழ்நாட்டுக்கு எக்ஸாம் பண்ணிடுவோம் அப்படின்னு ராகுல் காந்தி அவர்கள் வாக்குறுதி கொடுத்தார். இப்படி மோடி கொடுத்தாரா? மோடி நீட்டை நிப்பாட்டினாரா? அதெல்லாம் பேசாமல் என்னென்னமோ பார்த்தா புலம்புறார். புலம்பல் தான் தெரியுது நாயனார் ராஜேந்திரனுக்கு. அவருடைய பிரச்சனை எனக்கு புரியுது. அண்ணாமலை அவர்களுடைய உள்குத்து வேலை நடந்து அந்த கட்சி 4 சீட்டில் இருந்து 1 சீட்டு எம்எல்ஏவாகி போய் அந்த கட்சியினுடைய நிலை பரிதாபமாக இருக்குது. இந்தியா முழுவதும் நாங்கள் அத்தனை மாநிலங்களில் இருக்கோம், இத்தனை மாநிலங்களில் இருக்கோம்கிட்டு இருந்தாங்க. இப்போ எல்லா மாநிலத்திலையும் போர்டை விட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க மாணவர்கள். எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பெரும் விதத்தில் மோடி மேலே எதிர்ப்பு அலை வட இந்தியாவில் வீசுது. இந்த மாணவர்களுடைய புரட்சி என்பது புரட்சியாக மாறிக்கொண்டிருக்கிறது. இப்பொழுது அதை கட்டுப்படுத்த முடியாமல் அரசு திணறுது. தேசிய பாதுகாப்பு சட்டம் வரைக்கும் டெல்லியில் கொண்டு வந்திருக்காங்க. அதனால குண்டாசில் போடலாம் மாணவர்கள், போராடுகின்ற மாணவர்கள் விரக்தியின் உச்சத்துக்கு வந்துருச்சு. போலீஸை பொறுத்த வரைக்கும் அமித்ஷாவினுடைய போலீஸ் பெண்களிடம் எப்படி நடந்து கொள்வது என்பதை பார்த்து தலை குனிய வேண்டியதாக இருக்குது. பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் பேச விடலை. பிரதான் ரிசைன் பண்ணணும், அவர் ராஜினாமா பண்ணணும், அவரை பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க ராகுல் காந்தி அவர்கள். ராகுல் காந்தி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவரை பிரதமரை பார்க்க தயாராக இல்லை. 120 எம்பிக்களோடு அங்கே அவர் வீட்டுக்கு போனோம். வெளியில் நிப்பாட்டி போலீஸால் அரெஸ்ட் பண்ண வச்சாங்க. ராகுல் காந்தியை பாராளுமன்றத்திலையும் பேச விட மாட்டாங்க, பிரதமர்கிட்ட வீட்டில் பேச விட மாட்டாங்க. ராகுல் காந்தி அவர்களை பொறுத்த மட்டும் போலீஸ் நடத்திய விதத்தை கண்டித்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சனிக்கிழமை அன்னைக்கு டி நகரில் ஒரு பெரிய பொதுக்கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். நீட்டுக்கு எதிர்ப்பான அந்த பொதுக்கூட்டத்தில் அனைத்து கூட்டணி கட்சிகளும் பங்கேற்க போகிறாங்க. தமிழக வெற்றி கழகத்தினுடைய சார்பாகவும் விடுதலை சிறுத்தைகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மதிமுக என்ற தோழமை கட்சிகள் அனைத்தையும் அழைச்சிருக்கோம். அருமைக்குரிய பொதுச் செயலாளர் திரு குலாம் மெஹிர் சாப் அதுக்கு சிறப்புரையாற்றுவார். எங்களை பொறுத்த மட்டும் நாங்கள் இந்த கூட்டணி பலமாக இருக்கிறது. இந்த கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை தமிழ்நாட்டில் பெறப்போகுது. அதற்காக நாங்கள் இந்த பிரச்சனையையும் நீட் பிரச்சனைக்கு தமிழ்நாடும் சரி இந்தியாவும் ஒன்றாக நிற்கிறோம். ராகுல் காந்தி அவர்களை பொறுத்த மட்டும் தமிழ்நாட்டுக்கு நீட் கிடையாது அப்படிங்கிறதுல மிக தெளிவாக இருக்கிறார். அவருடைய அந்த வாக்குறுதியை தமிழக மக்கள் மிகப்பெரிய அளவில் எப்பொழுதும் மதிப்பவர்கள். அதனால எங்களை பொறுத்த மட்டும் மிகுந்த நம்பிக்கையோடு இருக்கிறோம். நீட் வேண்டாம்ங்கிறது தமிழ்நாட்டில் ராகுல் போராடினால்தான் பாஜக விகரசா பார்க்குற அளவுக்கு ஒரு சூழல் மாறி இருக்குன்னு ராகுல் காந்தி அவர் 2 வருஷமா அதை பற்றி பேசிட்டு இருக்காரு. பேப்பர் லீக்கை பற்றியும் பாராளுமன்றத்தில் மட்டுமே பார்த்தீங்கன்னா 2 வருஷமா பிரதான் அவர் கேள்வி கேட்பது எல்லாமே ஒவ்வொரு செஷன்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் ஆனதுக்கப்புறம் பேப்பர் லீக் இவ்வளவு ஆகிக்கிட்டு இருக்கு. 152 பேப்பர் லீக் இந்தியாவில் ஆயிருக்கு மோடி அரசு வந்ததுலேருந்து. இதை நீங்கள் சரி பண்ணலைன்னா இளைஞர்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போயிடும், வேலை வாய்ப்பு கிடைக்க மாட்டாது, கார்பரேட் ஆக்கிட்டீங்க. தனியார் அரசாங்கத்தில் இருக்க எல்லா இதுலையும் பேப்பர் லீக் ஆரம்பிச்சிச்சுன்னா என்ன எதிர்காலம் இருக்குங்கிறத ராகுல் காந்தி அவருடைய கேள்வியாக இருக்குது. அதனால ராகுல் காந்தி அவர்கள் 2 வருஷமாக பேசிக்கிட்டு இருந்ததை இப்போ எல்லா மாணவர்களும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ராகுல் காந்தி அவர்களுடைய இந்த குரல் என்பது எவ்வளவு பலமாக மேலே மக்களுடைய ஆதரவோடு மேலே எகிரி வருதுங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ராகுல் காந்தி அவர்களுடைய இந்த விடாமுயற்சியை நாம் பாராட்டணும்.